கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மறுபடியும் ஒரு பெரிய வித்தியாசமான முயற்சி. நான் நடிக்காமல் நியூ ஃபேஸஸை வச்சு பண்ணுற ஒரு படத்தில் கதையே இல்லாமல் ஒரு படம், அடுத்தடுத்த மொமெண்ட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணேன். அது இவ்வளோ தூரம் கொண்டாடுவாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி, ஸ்டாண்டிங் ஓவேஷன் மாதிரிலாம். அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, டெஃபினட்டாக இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் வெற்றி பெறும். அதுக்கு ஏதோ ஒரு விதமான காம்பினேஷன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறோமோ என்னமோ தெரியல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஒத்த செருப்பு பண்ணுறது இன்னும் மிகப்பெரிய, உலகத்தோட மிகப்பெரிய முயற்சி அது. நான் சொல்கிறேன் உலகத்தைன்னா ஏன் உலகத்தில், உலகத்தோடு இல்லை. அது வந்து சிவாஜி சார் பண்ணல, ஏஎஸ் பிரகாஷ் ஒரு தடவை சொன்னார். நான் வந்து சிவாஜி அண்ணன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னேன், ஒரு தீவில் நீங்கள் மட்டும்னு சொன்னேன். அண்ணன் மூஞ்செல்லாம் எவனும் 3 மணி நேரம் பார்க்க மாட்டான்டான்னு அவரே சொன்னாருன்ட்டு. அப்படியான ஒரு முயற்சி தைரியமாக நான் பண்ணுறேன். ஆனால் பண்ணிவிட்டு ஒரு 5 நாள் அழுதுகிட்டே இருக்கேன், ஷூட்டிங் நடக்க பயமாக இருக்குது எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட வெற்றிங்கிறது சொல்ல முடியாத பெரிய வெற்றி இந்த நிமிஷம் வரைக்கும். அதை நான் தமிழில் பண்ணி, ஹிந்தியில் பண்ணி, இப்போ அந்த படத்தை ஹாலிவுட்டில் பண்ணுறதுக்கான அவ்வளோ வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பொருளாதாரமாக கூட பார்த்திங்கன்னா அதில் எனக்கு கிடைச்ச காசு பெரிய காசு, ஒத்த செருப்பில்.